பவர் பேங்க் எனப்படும் கையடக்க சார்ஜரை திருடிவிட்டார் என்பதற்காக சிறுவன் ஒருவன் சில தனிநபர்களால் தாக்கப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மர்சோஸ் தெரிவித்தார். அண்மையில் கோலாலம்பூரில் உள்ள PPR குடியிருப்பு கட்டுமான தளத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் காயங்களுக்கு ஆளான 12 வயது சிறுவன் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். விசாரணைக்கு உதவும் வகையில் 49க்கும் 61க்கும் இடைப்பட்ட வயதுடைய 3 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர்களால் தாக்கப்பட்ட சிறுவன் காயங்களுக்கு ஆளாகி கிடக்கும் காட்சியை கொண்ட காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். என் பிள்ளை நல்லா ஆடுறான் பாடுறான், 1330 திருக்குறளையும் ஒண்ணு விடாம ஒப்பிக்கிறான். அவனோட திறமைகள்லாம் வெளி உலகத்துக்கு காட்ட வேணாமா? அவனுக்குன்னு ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் வேண்டாமா? 13 வயசுக்கும் குறைவான பிள்ளைக்கு எதுக்கு சோசியல் மீடியா? இப்படி பிள்ளைங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்துறதுக்கு பெற்றோர்கள் மத்தியில 2 தரப்புலையும் விவாதம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் அமைச்சரவையில என்ன பரிந்துரை செஞ்சிருக்காருன்னா, 16 வயசுக்கும் மேல இருக்கிற பிள்ளைங்க தான் சோசியல் மீடியாவை பயன்படுத்த அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது 16 வயசுக்கு மேலதான் பிள்ளைங்க தங்களுக்குன்னு சோசியல் மீடியால ஒரு தனிப்பட்ட அக்கவுண்ட் திறக்க முடியும். அவங்களோட வயசை உறுதி செய்ய மை கார்டையோ அல்லது மை டிஜிட்டல் ஐடியையோ பதிவு செய்யணும். இது ஒரு பக்கம் இருக்க, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் இ-காமர்ஸ் வெப்சைட்லையும் தடை செய்யப்பட்ட பொருட்களை பத்தின விளம்பரத்தையும் தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தீவிரமா இறங்கியிருக்காங்க. சமீபத்தில் பட்டாலிஞ்சயால ஒரு பள்ளியில நடந்த மாணவி கொலை சம்பவத்தில் அந்த பையன் அந்த கத்திய ஆன்லைன்ல தான் வாங்கியிருக்கான்னு செய்திகள் சொல்லுது. சரி, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? 16 வயசுக்கு மேலதான் சோசியல் மீடியா அக்கௌண்ட் திறக்க முடியும்னு அமைச்சர் பரிந்துரைக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்கு கீழே உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.